கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad for that. தேவ கிருபை என்பது Grace of God is நம் வாழ்க்கையிலே in our life. விலகி போகாததா இருக்கிறது. It will never move from us. மலைகள் விலகி போகலாமாம், As the mountains may move, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாமாம், as the hills may depart, வானம் விழுந்து போகலாமாம், as the heavens may move, பூமி அழிந்து போகலாமாம். earth may get destroyed. இவையெல்லாம் நம் வாழ்க்கையிலே கடந்து போனாலும் Even all these things may move. கிருபை என்பது விலகாது. Grace will never leave us. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, கிருபையை சார்ந்து வாழ்வோம். we shall depend on grace. கிருபையை வீணாக போக்கடிக்காதபடிக்கு We shall never waste this God-given grace to us. கருத்தோடு கிருபையை பற்றிக் கொள்வோம். With a determination, let us follow it. அப்படியாகத்தான் தேவ ஜனங்கள் வாழ்ந்தார்கள் Like in the same manner, godly people lived their life. என்று சொன்னால், Reason, கிருபை என்பது grace is, தகுதி இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் கிருபை. it has been given to the unqualified. தேவ சமூகத்தில் நின்று பார்க்கும்போது When you look in from the Lord's presence, நாம் யாவரும் எந்த தகுதி இல்லாதவர்கள். no one is capable for that. அவரை துதிப்பதற்கு தகுதி கிடையாது. We are not deserved to praise Him. அவர் சமூகத்தில் போவதற்கு தகுதி கிடையாது. We are not deserved to go into the Lord's presence. கிருபை என்பது But grace is, நம்மை தகுதிப்படுத்தினது, it will merit us. துதிக்க வைத்தது, It made us to praise God. அவர் சமூகத்தில் நெருங்கி போகும்படியான பாக்கியத்தை கொடுத்தது. It has a given privilege to enter into the presence of God. அதனால் கிருபையை சார்ந்தே இருப்போம். So let us depend on God's grace alone. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். Isaiah chapter 27 verse 6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். He shall cause them that come of Jacob to take root. Israel shall blossom and bud and fill the face of the world with fruit. பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். And it says it will fill with the fruit. நம் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொடுக்க விரும்புகிறார். God wants us to give a prosperity in our life. மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். He wants to give us a happiness into our life. சகலவிதமான மேன்மையை கொடுக்க விரும்புகிறார். He wants to give all kinds of good in your life. அதுதான் தேவனுடைய நோக்கமும் அழைப்புமாய் இருக்கிறது. That is the plan of God in our life. அதற்காக தான் நம்மை தேவன் அழைத்தார். That is the reason He called us. இந்த அதிகாரத்திலே நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, When you look at this verse, we meditated on verse yesterday. 3 வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக, We meditated on third verse. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி I, the Lord, will watch it. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி I will give it water at all times. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு No one will damage it. அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் And I will keep it day and night. என்று சொன்னால், Reason, உலகத்தில் நாம் பல நாள் நிரப்பும்படியாய் தேவன் காத்துக்கொண்டார். God wants us to be fill this world with the fruits. நம்மை காப்பாற்றினார். He is protecting us. நாம் சிறந்து விளங்க, We should get exceed in நம் everything. வாழ்க்கை மகிமையை இருக்க, Our life should be in a glorified நம் way. வாழ்க்கை அனைவருக்கு எடுத்துக்காட்டாய் இருக்க Our life should be an example to அவன் others. நம்மை காப்பாற்றினார். He is protecting us. அங்கே தண்ணீரை அந்த செடிக்கு பாய்ச்சுவது போல நம்முடைய வாழ்வில் நெருங்கி வந்தவராய் இருந்தார். He came near to our life, and our plant will be watered daily. He is watering us. சேதமில்லாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொண்டவராய் இருந்தார். For day and night, without any damage, He is protecting us. காரணம், உலகத்தில் பலனாய் இருக்கும்படியாக, Reason, we want to be full fruits to the world. ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தான் We should be a blessing to the world. 6 சொல்லப்படுகிறது, When you look at the verse 6, it says, யாக்கோபு வேர்பற்றி Jacob will take root. இஸ்ரவேல் பூத்து காய்த்து. Israel will put out buds and flowers. யாக்கோபு என்றாலும் இஸ்ரவேல் என்றாலும் ஒருவர்தான். Jacob and Israel both are same. யாக்கோபாய் வந்தபோது When he came as a Jacob, வெறும் கையோடு கடந்து வந்தார். he came with an empty hand. ஒரு கேள்வியோடு கூட கடந்து வந்தார். He came with a question. இஸ்ரவேலாய் மாறின போது But when he turned to Israel, உலகத்தில் பல நாள் நிரப்புகின்ற ஒரு வாழ்வு வந்தது. he became a life with so much of blessings. அவர் மூலமாக 12 கோத்திரங்கள் உண்டானது. Through him, 12 tribes have been formed. அந்த 12 கோத்திரங்கள் மூலமாக ஒரு எகிப்திலே கடந்து போனார்கள். By the 12 tribes, they went into the nation of Egypt. அந்த 12 கோத்திரத்திலே 12 பிள்ளைகளுக்குள்ளாக யோசேப் என்கிற ஒரு மகனை நாம் குறித்து பார்க்க முடியும். In the 12 tribes, 12 sons are there. In that, Joseph was a son. அவன் மூலமாக எகிப்தை தேவன் ஆசீர்வதித்தார். Through him, God blessed the nation of Egypt. யோசேப்பின் மூலமாக அநேக தேசங்களை ஆசீர்வதித்தார். Through that son Joseph, God has blessed many nations. ஏனென்றால் யாக்கோபு தான் இஸ்ரவேல். Reason, Jacob is Israel. நம் வாழ்க்கையில் கூட In our life also, வெறுமை, there is emptiness, தரித்திரம்,
we face lack, பலவிதமான ஏழ்மையான சூழ்நிலைகள், we going through many kinds of poverty situations, பலவீனத்தினால் பலவிதமான பயங்கள், தடுமாற்றங்கள், we face fear due to the sickness, பிள்ளைகளை குறித்து எதிர்கால குழப்பங்கள், we think about a children's future. இவையெல்லாம் யாக்கோபின் அனுபவமாய் இருக்கிறது. These all are the experience of Jacob. இஸ்ரவேல் என்னும்போது But when we say Israel, தேவனுடைய நெருக்கமான உறவாய் மாற்றப்படுகிறது. we became a close relative to God. இஸ்ரவேல் தேவனுக்கு உகந்தவன். Israel is very close to God. அதுபோல் நம் வாழ்க்கையிலே So in our life, யாக்கோபு வேர் பற்ற வேண்டும். Jacob should get rooted. வேர் பற்றினால்தான் அது வளர முடியும். When he get rooted only, he can able to grow. அப்போதுதான் அது பூத்து காய்க்க முடியும். And then only he can able to give fruits. and அதனால் flower. நம்முடைய வேரானது தேவ சமூகத்திலே கடினமான ஒரு காரியத்துக்குள் இருக்க வேண்டும். So our root should be in the presence of God. It will be a tough thing. அந்த வேரை எடுத்து விடக் கூடாது. No one can able to take that root from us. அந்த வேரானது மிகுந்த பலமுள்ளதா இருக்க வேண்டும். That root should be placed very strengthened. யாக்கோபு பலமுள்ள ஒரு மனுஷனாக, Jacob was a very strengthened man. தேவனுக்கு வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனாக, He was a very zeal for God. தேவனுக்கு சாட்சியாய் வாழும் மனுஷனாக He was a testimony to God. அவன் இருந்தபடினால்தான் He lived a life like that. இஸ்ரவேலாய் பூத்து காய்த்து He became a Israel and he became fruits and flowers. உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் அவன் சந்தித்தான். And he filled the world with fruits. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட So in our life, ஒரு நாள் சந்திப்போம், we will meet. மேன்மையை சந்திப்போம், We will see a goodness. ஆசீர்வாதத்தை சந்திப்போம், We will see blessings. பலனை சந்திப்போம். We will see the fruits. நம்மால் அநேகர் மகிழ்வார்கள். Many will get blessed through us. அதனால் யாக்கோபு வேர் பற்ற வேண்டும். So Jacob should be get rooted. வைராக்கியமாக வாழ வேண்டும். We should have a zeal for God. சாட்சியாக வாழ வேண்டும். We should do a testimony for எத்தனை God. தடை வந்தாலும், How many barriers may come, எத்தனை தடுமாற்றம் வந்தாலும் how many stumbles may come, தேவனுக்காக எழும்ப வேண்டும். we should rise up for God. யாக்கோபு வாழ்க்கை எப்படித்தான் கடந்து வந்தது. Jacob life was like that. அதனால்தான் இஸ்ரவேலை மாற்றப்பட்டான். So he has been turned to Israel. அந்த அனுபவத்தில் போகும்படியாக Let's walk in that நம்ம இப்ப experience. கொடுப்போம். Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். we praise you, Lord. யாக்கோபு வேர் பற்றி How the Jacob has been rooted, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பினது போல how the Israel has been filled with all kinds of fruits. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. Use us, Lord. நாங்கள் அநேகருக்கு பலனுள்ள ஒரு பாத்திரமாக, We will be a blessing to many people. அநேகருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக, We will be a useful soul for many ஒரு people. சுவையுள்ள பாத்திரமாக, A tastiest soul. தேவனே ஒரு கனிவுள்ள பாத்திரமை மாற்றுவீராக. Make us a fruitful soul, Lord. ரீபால் அதுரபல புதுருபியா. Oh, we thank you அதுதான் for that. தேவ அழைப்பு. That is the calling of அந்த God. அனுபவத்தில் போக ஒப்பு கொடுக்கிறோம். Help me to walk in that experience. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.